முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் கேரள அரசு அரசியல்வாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களை கண்டித்து இரு மாநில எல்லையில் தமிழ்நாடு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்ப் பெனிக்விக் மணிமண்டபம் அருகே தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் பேபி அணையை பலப்படுத்திவிட்டுதான் பெரியாறு அணையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பெரியாறு அணை நீர் தேங்கும் பகுதிகளுக்குள் ஆனவச்சால் கார் பார்க்கிங் பகுதி இருக்கும் நிலையில் போலியான அறிக்கை வெளியிட்ட சர்வே ஆஃப் இந்தியாவை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். கேரள மாநிலத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்ப 3 விஷயம் இருக்கு எங்களுக்கு. அணையை ஆய்வு செய்யக்கூடாது, அணையை பேபி அணையை பலப்படுத்தி விட்டு தான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக சர்வே ஆஃப் இந்தியா ஆனவச்சால் கார் பார்க்கிங் கொடுத்த விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பு முற்றிலும் போலியானது, விரோதமானது. கேரள மாநில அரசு கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுத்த தீர்ப்பு இதுதான். இதெல்லாம் கண்டிச்சு என்ன செய்யணும், அணைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த போராட்டம். இதனிடையே முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து போராட்டக்காரர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கேரள அரசியல்வாதிகளையும் விஷம பிரச்சாரம் செய்யும் சமூக ஆர்வலர்களையும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.